இந்த உலகத்துக்கு ஈரான் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டோம்னா யாருக்குமே புரியாது. ஏன் அப்படின்னா, இப்ராஹிம் ரைசியோட அதாவது அவர்களோட முன்னாள் பிரசிடென்ட் வந்து ஒரு விபத்துல இறந்தார் அப்படின்னு தான் உலகம் நம்புது. ஈரானுமே அந்த திசையை நோக்கி தான் செல்லுது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சார்கள். என்கொயரி போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அவர்கள் நாட்டுல வந்து தங்குன ஹமாஸோட தலைவரை இஸ்ரேல் மேல அனுப்பிச்சிருச்சு. அதுக்கு யுத்தம் நடத்தணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கு. பெரும்பாலும் இந்த மாரி ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் இறக்கும்போது, ஏகப்பட்ட சதிக் கோட்பாடு வரும். ஏன் அப்புட்ன்னா, ஹமாஸோட தலைவர் ஈரான் வந்தது எதுக்கு அப்டின்னா, புதுசா பதவி ஏற்கக்கூடிய பிரசிடென்ட்டோட ஃபங்ஷனுக்கு தான். அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்தாரு அப்புட்ன்னா, ஏற்கனவே இறந்த பிரசிடென்ட்டோட இறுதி அஞ்சலிக்கு வந்தார். ஒருவேளை ஈரானுக்குள்ள இவர வர வைக்க தான், இந்த சம்பவம் கூட பண்ணியிருக்கலாம். அதே சமயம் ஈரானோட பேச்சுவார்த்தை, இந்த அணு ஆயுத பெர்ஃபார்மன்ஸ் இத பூரா குறைக்கிறக்காக பண்ணியிருக்கலாம்னு பல தியரி அப்ப நம்மளே விரிவா நெறைய பார்த்தோம். அத பூரா ஒத்து வர மாரி இப்ப ஈரானோட செயல்களும் இருக்கு. என்ன அப்டின்னா, அவர்களோட ஐஆர்ஜிசி பெரிய அளவுல ஒரு ராணுவ அணிவகுப்ப மேற்கொள்றார்கள். இது முழுக்க முழுக்க இஸ்ரேல தாக்குறக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கான ஒரு போர் ஒத்திகைன்னு கூட எடுத்துக்கலாம். அவங்களோட பாஷையில. என்னைக்கு வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். உள்ளூர்ல கமேனிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல். அதாவது பாதுகாப்பு உறுதி. எது? ஈரானுக்குள்ள பாதுகாப்பு உறுதி. வான்வெளி தாக்குதல், தரைவழி தாக்குதல்லாம் போயி, உள்ளுக்குள்ளேயே எதிராளிகள் இருக்காய்ங்க, உளவாளிகள் இருக்காய்ங்க. ஓரளவுக்கு அந்த கிரவுண்ட கிளியர் பண்ண உடனே கட்டாயம் சின்னதோ, பெருசோ இஸ்ரேல் மேல ஈரான் ஒரு தாக்குதலுக்கு நடத்தியே தீரும். கமேனி உத்தரவு குடுப்பார். சுப்ரீம் லீடர் அந்த உத்தரவ குடுத்தே தீருவார். ஆனா, அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரணும். இது ஒரு பக்கம். இன்னொன்னு சின்ன தாக்குதலோ, பெரிய தாக்குதலோ, ஏதோ ஒரு தாக்குதல ஈரான் இந்த வருங்காலங்கள்ல நடத்திரும். அந்த சின்ன தாக்குதலுக்கு கூட இஸ்ரேல் பெருசா ரியாக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஈரான் இவ்வளவு முன்னேற்பாடுகள் பண்ணுது. ஏன்னா, ஒரு பெரிய தாக்குதல் வந்ததுக்கப்புறம் இந்த மாரி படம் ஓட்டி தயார்லாம் பண்ண முடியாது. பதிலுக்கு பெரிய தாக்குதல் அப்படின்னு இறங்க வேண்டியது தான். ஒரு மிகப்பெரிய யுத்தத்த 2 நாடுகளும் சந்திக்க வேண்டியது தான். இதுதான் இப்போதைக்கு நிலைமை. அந்த நிலைமைகள்ல ஒண்ணா தான் ஐஆர்ஜிசி அணிவகுப்பு நடக்குது. அந்த அணிவகுப்புல இஸ்ரேலால கொல்லப்பட்ட நபர்கள், இராணுவத்தில பலியான முக்கியமான தளபதிகள். அவர்களோட படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா, அந்த படங்கள் வரிசையில முன்னாள் பிரசிடென்ட்டோட இப்ராஹிம் ரைசியோட படமும் இருக்கு. இது ஏன் வச்சார்கள் அப்படின்னு தெரியலைங்கிறது தான் பெரிய குழப்பம். ஏன் அப்புட்ன்னா, இவர்கள் பலத்த காட்டுறார்கள். அதுவும் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலுக்கு தயார் நிலையை காட்டுறார்கள். எதற்கான தாக்குதல் அப்புட்ன்னா, இந்த நபர்களோட மரணத்துக்கு இஸ்ரேல் காரணம். அதுக்கு பழி தீர்க்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ராஹிம் ரைசி படமும் அங்க வந்தா, எல்லாரோட கவனமும் எங்க போகும்? ஒருவேளை இவரோடது மரணம் இல்ல, திட்டமிட்ட படுகொலை, ஒரு சதி செயல் அப்படிங்கிற தியரி இன்னமும் அங்க புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கோ, அதுக்கான எவிடன்ஸ நோக்கி ஈரான் போகுதோ, இல்ல ஒரு சின்ன பிட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பல விஷயங்கள் வருது. ஈரான பொறுத்தவரை என்னைக்குமே என்னத்தையாச்சும் புகைய விட்டுக்கிட்டே இருப்பானுங்களாட்டுக்கு. ஒருவேளை ஆக்ரோஷத்தோட உச்சத்துல இருக்கணும் அப்படிங்கிறக்காக கூட இப்ராஹிம் ரைசி படத்த வச்சிருக்கலாம். ஆனா, எதிரிகளால பலியானவர்களோட அந்த பட வரிசையில, விபத்துல பலியானவரோட படம் இருக்கறக்கு என்ன காரணமா இருக்கும்? நம்ம பிரசிடென்ட்டையும் இழந்துட்டோம். அந்த பிரசிடென்ட்டோட இறப்புக்கு வந்தவர், அடுத்த பிரசிடென்ட்டோட பதவியேற்புக்கு வந்தவர் அப்படிங்கிற தியரிலாம் அதுக்குள்ள கொண்டு போ முடியுமானா, ஏகபோகமா முடியாது. எல்லா ஏஜென்சிகளும் கை காட்டுறது என்ன அப்புட்ன்னா, இப்ராஹிம் ரைசிக்கு நடந்தது விபத்தல்ல, ஒரு திட்டமிட்ட சதி செயல் அப்படிங்கிறத ஏதோ ஒரு புள்ளியில இன்னமும் ஈரான் நிக்குது அப்படிங்கிறதான். ஒருவேள அது இல்ல தப்பா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்புட்ன்னா, அப்படியே மறைஞ்சு போகும். இல்ல ஏதோ இருக்கு அப்புட்ன்னா, அதை எடுத்துட்டு வெளியில ஏதோ ஒரு தலைவர்கள் ஈரான்ல பேசுவார்கள். அப்ப பெரும் பேசும் பொருளாகும். ஆனா, ஈரானுக்குள்ள அது பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே உலக அரங்குல பெருசா வெடிச்சிருச்சு. இப்ராஹிம் ரைசிக்கு பின்னாடியும் இஸ்ரேல் இருக்குமோ? அமெரிக்கா இருக்குமோ? அப்படிங்கிற பேச்சு வெடிக்குது. இதுக்கு காரணம் இஸ்ரேலும், அமெரிக்காவும் கிடையாது. ஈரானோட செயல் தான். சரி இவ்வளவு பூஸ்ட் அப் பண்ணி ஈரான் எப்ப தாக்கும் அப்படிங்கிறது தான். ஈரான் மிக விரைவில் தாக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கணிப்பும். ஆனா, ஈரானுக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு தான். ஒண்ணு உள்ளூருக்குள்ள உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ். அது அவங்க பாடு. அவங்களோட சாமர்த்தியம், சமத்து
அத பொறுத்து தான் அங்க வெற்றி, தோல்வி எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். உன்னொன்னு ஈரானுக்கு மனதளவுல ஈரான் இருக்கிறது ஒரு பெரிய யுத்தம் வேணாம். சின்ன தாக்குதலோட நிறுத்திக்குவோம் அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனா, அடுத்தடுத்து தளபதிகள கை வைக்காட்டி, கொஞ்ச நாளைக்கு நாங்க பதில் தாக்குதல பத்தி கூட யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கிறதாக தான் மேலை நாட்டு ஏஜென்சிகள் ரிப்போர்ட் பண்றார்கள். ஆனா மேலை நாட்டு ஏஜென்சிகள அப்படியே உத்தம புத்திரன் தராசுல வச்சு நம்மனால பார்க்க முடியாது. அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் மட்டுமே ராஜாக்கள், மத்த எல்லாரும் கூஜாக்கள் அப்படிங்கிறபடி தான் எல்லா ஆர்டிக்கிளையும் ரிலீஸ் பண்ணுவாய்ங்க. அதனால ஈரானோட நடவடிக்கையில இருந்து தான், ஈரான் எப்பேர்ப்பட்ட ஒரு தயார் நிலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு அவர்கள் பெரும் யுத்தத்துக்கு தயாரா இல்ல. ஆனா சிறிய லெவல் தாக்குதல். அந்த சிறிய லெவல் தாக்குதல் ஓரளவுக்கு பாதிப்ப இஸ்ரேலுக்கு குடுக்கணும். அப்படி இல்லாட்டி, அடுத்தடுத்த தளபதிகள கை வைக்காத அளவுக்கு ஒரு கடிவாளம் போடுற மாரி இருக்கணும்ங்கிறது தான் இப்போதைக்கு ஈரானோட ஒரு எண்ண ஓட்டமா இருக்குங்கிறது எதார்த்தமான உண்மை.